Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahairaj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindigul of Tamil Nadu in India. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ் இந்தியாவில் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week's Bible study, we will examine Genesis chapter 12:1, where God called Abraham from Haran and commanded him to go to the land of Canaan. இந்த வார வேதாகம படிப்பில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் ஆரானில் இருந்த ஆபிரகாமை அழைத்து கானான் நாட்டிற்கு செல்லும்படி கட்டளையிட்டதை பற்றி ஆராய்ந்து அறிவோம். Promise to Abraham. In Genesis 12:1, God called Abraham. He lived in the city of Haran in Mesopotamia with his father Terah and his family. God told him to leave his country, his relatives, his father's house, and go to the land of that God would show him. As described in the following verses, Abraham was 75 years old when he departed from Haran for Canaan. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்கள். ஆதியாகமம் 12:1 தேவன் ஆபிராமை அழைத்த போது ஆபிராம் மெசொப்பொத்தாமியாவில் உள்ள ஆரான் என்ற நகரத்தில் தன் தந்தை தேராகு மற்றும் குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். தேவன் அவருக்கு காண்பிக்கவிருந்த தேசத்திற்கு செல்லும்படி அவர் தன் நாட்டையும் தன் உறவினர்களையும் தன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படும்படி தேவன் அவரிடம் கூறினார். அடுத்தடுத்து உள்ள வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஆபிராம் ஆரானிலிருந்து கானானுக்கு புறப்பட்ட போது அவருக்கு 75 வயதாகியிருந்தது. கீ டீட்டெயில்ஸ், முக்கிய விவரங்கள் என்னன்னு பார்க்குறோம். லொக்கேஷன் ஆரான், இட்ஸ் ஆல்சோ ஸ்பெல்டு கேரே. This was an important city in Mesopotamia. முக்கிய விவரங்கள். இடம் ஆரான், இது காரே என்றும் உச்சரிக்கப்படுகிறது. இது மெசொப்பொத்தாமியாவின் ஒரு முக்கியமான நகரமாகும். கமாண்ட், லீவ் யுவர் கண்ட்ரி, யுவர் பீப்புள், யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ். கட்டளை என்ன? உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்படு. ஆக்ஷன் என்ன? What's action then? Abram, along with his wife Sarah and his nephew Lot, departed from Haran and traveled to Canaan. When இப்போ என்ன செயல் நடக்கிறது? ஆபிராம் என்ன செய்தார்? ஆபிராம் தன் மனைவி சாராய் மற்றும் தம்பி மகன் லோத்து ஆகியோருடன் ஆரானை விட்டு புறப்பட்டு கானானுக்கு பயணம் செய்தான். When a commander gives an order to his soldier, the soldier will carry out the order without asking any question. Similarly, Abraham immediately obeyed God's command. ஒரு படைத்தளபதி தனது சிப்பாய்க்கு கட்டளையிடுகையில் அந்த சிப்பாய் போர் வீரன் எதிர்கேள்வி எதுவும் கேட்காமல் அந்த கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவார். அதே போலதான் தேவனுடைய கட்டளைக்கு ஆபிராம் உடனே கீழ்ப்படிந்தார். இன்ட்ரோடக்ஷன். None of us here can say with certainty what our next day, tomorrow will be like. It's like an unknown journey. We plan, we work, we implement big projects, but as human beings, we remain uncertain about our next day. அறிமுகம். இங்குள்ள நம்மில் எவராலும் நம்முடைய அடுத்த நாள், அதாவது நாளை என்னவாக இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அது அறியப்படாத ஒரு பயணத்தை போன்றது. நாம் திட்டமிடுகிறோம், வேலை செய்கிறோம், பெரிய திட்டங்களை செயல்படுத்துகிறோம். ஆனால் மனிதர்களே நாம்
நமது அடுத்த நாளை பற்றி நிச்சயமற்றவர்களாகவே இருக்கிறோம். All we can do, like Abraham did, is to take each day individually and trust God for every day. We do not know what tomorrow holds, but we know the God who holds our days in His hands. நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஆபிரகாம் செய்தது போல ஒவ்வொரு நாளையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளுக்காகவும் தேவனை நம்புவதுதான். நம்முடைய அடுத்த நாளை பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய நாட்களை தம்முடைய கையில் வைத்திருக்கும் தேவனை நமக்கு தெரியும். We are going to see how to face our tomorrow trusting in God's promise. தேவனுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய அடுத்த நாளை, நாளைய தினத்தை எதிர்கொள்வது எப்படி என்பதை இந்த படிப்பில் நாம் பார்க்க போகின்றோம். Let us read Genesis 12, first verse. Now the Lord had said to Abram, get out of your country, from your family, and from your father's house, to a land that I will show you. ஆதியாகமம் 12:1 நாம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. In Genesis 12, we see God calling Abram from a familiar place to an unfamiliar one. ஆதியாகமம் 12:1 தேவன் ஆபிரகாமை அவர் அறிந்த ஒரு இடத்திலிருந்து அவர் அறியாத ஒரு இடத்திற்கு அழைப்பதை நாம் காண்கிறோம். Abram's call begins with God. God calls Abram for his work, purpose and plan. Abram had to respond to God like that. Even today, God continues to call people for his purpose. ஆபிரகாமின் அழைப்பு தேவனிடமிருந்து தொடங்கியது. தேவன் ஆபிரகாமை தம்முடைய பணி, நோக்கம், தம்முடைய ஊழியம், நோக்கம் மற்றும் திட்டத்திற்காக அழைக்கின்றார். ஆபிரகாம் தேவனுக்கு பதிலளிக்க வேண்டியிருந்தது. இன்றும் தேவன் தம்முடைய நோக்கத்திற்காக மக்களை தொடர்ந்து அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். This event took place in the year 2091 BC. Abraham lived in the city of Haran in northern Mesopotamia. That place is still called the city of Haran even today. இந்த சம்பவம் கிமு 2091 அதாவது இன்றைக்கு சுமார் 4120 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. வடக்கு மெசபடோமியாவில் ஆரான் நகரத்தில் ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். இன்றும் அந்த இடம் ஆரான் நகரம் என்றே அழைக்கப்படுகிறது. An example from my life. My father and mother worked as teachers in government schools. ஒரு உதாரணம், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சிறிய உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய தந்தையும் தாயும் அரசாங்க பள்ளியில் ஆசிரியர் வேலையில் பணியாற்றினார்கள். Because of this, they were transferred every 3 to 5 years. அதன் காரணமாக அவர்களுக்கு ஒவ்வொரு 3 to 5 வருடங்களிலும் இடமாற்றம் ஏற்படும். In those days, the salary for teachers were very low, but the discipline were very strict, and frequent transfer were occurring. அந்த நாட்களில் ஆசிரியர் பணிக்கு ஊதியம் மிக குறைவு, ஆனால் கண்டிப்பும் இடமாறுதலும் அடிக்கடி நிகழும். In 1974, I was studying in old SSLC class, 11th class. I thoroughly enjoyed my experience growing up in the city of Dindigul. 1974 ஆண்டில் நான் 10ஆம் வகுப்பு ஓல்டு எஸ்எல்சி 11ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்தேன். திண்டுக்கல் என்ற நகரில் வளர்ந்த அனுபவம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. I loved the people here. I loved the city, the surrounding mountains, the scenic beauty, the clean ponds scattered throughout the city, the famous Dindigul rock fort built by Tipu Sultan, and that is the pride of this Dindigul city. The government school I attended it is at its best. Kumaran Park, the enamel ware manufacturing company outside the town, the special foods available in our town,
the Sirumalai bananas and jackfruit, the Dindigul logs, the Monday market and railway station outside the town, the airport built for a privately owned aircraft, the palace pond with bathing facility in the heart of the city, everything about our city's food, culture, games, neighbors and school friends, I loved all. இங்குள்ள மக்களை எனக்கு பிடித்திருந்தது. இந்த நகரம், இதை சுற்றிலும் உள்ள குன்றுகள், இயற்கை காட்சிகள், நகரில் ஆங்காங்கே உள்ள சுத்தமான குளங்கள், நகருக்கு பெருமை சேர்க்கும் புகழ்பெற்ற திண்டுக்கல் மலைக்கோட்டை, அதன் அடிவாரத்தில் நான் படித்த அரசு பள்ளி, பிற்பாடு அங்கே தான் வேலையும் பார்த்தேன், குமரன் பூங்கா, ஊருக்கு வெளியே இருந்த எனாமல் பாத்திரங்கள் தயாரிக்கும் கம்பெனி, எங்கள் ஊரில் கிடைக்கும் விசேஷ உணவுகள், சிறுமலை வாழைப்பழம் மற்றும் பலாப்பழம், திண்டுக்கல் பூட்டு, திங்கட்கிழமை கூடும் சந்தை, ஊருக்கு வெளியே உள்ள ரயில் நிலையம், தனியார் வைத்திருந்த விமானத்திற்காக கட்டப்பட்டிருந்த ஒரு விமான நிலையம், நகரின் மத்தியில் இருந்த குளிக்கும் வசதியுடன் கூடிய அரண்மனை குளம், எங்கள் நகரின் உணவு, கலாச்சாரம், விளையாட்டுகள், அண்டை வீட்டார், பள்ளி நண்பர்கள் என எல்லாமே எனக்கு பிடித்திருந்தது. Suddenly, one day, my mother came and said, I received a transfer order. You have to move. திடீரென்று ஒரு நாள் என் தாயின் இடத்தில் வந்து எனக்கு இடமாற்றம் கிடைத்து விட்டது, நாம் இடம் மாற வேண்டும் என்றார். I couldn't bear that. It was difficult for the whole family. We had many connections in this city. என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது முழு குடும்பத்திற்கும் கடினமாக இருந்தது. இந்த நகரத்தில் எங்கள் நிறைய தொடர்புகள் இருந்தன. Those were the days where my house didn't even have a landline telephone access. Once you left that place, you couldn't see them again. Leaving behind the familiar and heading towards the unknown was incredibly difficult. It was not easy. என் வீட்டில் தரைவழி தொலைபேசி கூட இல்லாத நாட்கள் அவை. ஒரு முறை அங்கிருந்து கிளம்பிவிட்டால் அவர்களை மீண்டும் பார்க்க முடியாது. தெரிந்ததை விட்டுவிட்டு தெரியாதை நோக்கி செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. அது எளிதானதல்ல. But the fact was that I stayed in the same Dindigul town with my maternal grandma and continued my study without going with my parents to other places in a different matter. It is a different matter. ஆனால் நான் எனது பெற்றோருடன் வேறு ஊர்களுக்கு போகாமல் இதே திண்டுக்கல் நகரில் எனது அம்மம்மா பாட்டி வீட்டில் தங்கி படிப்பை தொடர்ந்தேன். அது வேறு விஷயம். ஆனால் பட் to start from the known place to unknown place is very difficult. ஆனால் தெரிந்த ஒரு இடத்திலிருந்து தெரியாத ஒரு இடத்துக்கு செல்வது மிக மிக கடினமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். The call of Abraham. The call of Abraham is a good example for us. As believers, we have all been called by God. We don't know our future, but the only certainty we have is the God who called us. If you are facing an unknown future, this lesson will show us how we can face it, just like Abraham did. ஆபிரகாமின் அழைப்பு. ஆபிரகாமின் அழைப்பு விசுவாசிகளாகிய நமக்கு நல்ல ஒரு உதாரணமாகும். நாம் அனைவருமே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் எதிர்காலம் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இருக்கும் ஒரே நிச்சயம் நம்மை அழைத்த தேவன் மட்டுமே. நாம் அறியப்படாத ஒரு எதிர்காலத்தை எதிர்கொண்டிருந்தால் ஆபிரகாமை போல நாம் எப்படி அதை எதிர்கொள்ளலாம் என்பதை இந்த பாடத்தில் காண்போம். ஆபிரகாம் was not young at that time. He was not thinking about career opportunities or moving to a better country. The biblical pages states that Abraham was 75 years old when he received this call. ஆபிரகாம் அப்போது இளைஞன் அல்ல. அவர் தொழில் வாய்ப்புகளை பற்றியோ ஒரு சிறந்த நாட்டிற்கு செல்வதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. வேதாகமத்தில் ஆபிரகாமுக்கு இந்த அழைப்பு வந்தபோது அவருக்கு 70 வயது என்று கூறுகிறது. From the biblical record, we also know that his wife was 65 years old at that time. வேதாகம பதிவிலிருந்து அவருடைய மனைவிக்கு அப்போது 65 வயது என்பதை நாம் அறிகிறோம். This is a time when a couple would be thinking about retirement, not embarking on a journey without knowing where they are going. இது ஒரு தம்பதியினர் ஓய்வு பற்றி சிந்திக்கும் நேரமாக இருந்தது. எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல்
ஒரு பயணத்துக்கு புறப்பட துணியும் நேரம் அல்ல. ஹியூமன்லி ஸ்பீக்கிங், நோ ரீசன் டு லீவ் ஆரான். இஃப் யூ வேர் ஒன் ஆஃப் his neighbors and you saw Abraham packing his belongings and asked him, Abraham, where are you going? If you ask that, he will say, I don't know. If you ask, whose ideas is this? Abraham would say, God spoke to me. மனித ரீதியாக பார்த்தால் ஆபிரகாம் ஆரானை விட்டு செல்ல எந்த காரணமும் இல்லை. நீங்கள் அவருடைய அண்டை வீட்டார்கள் ஒருவராக இருந்து ஆபிரகாம் தன்னுடைய சொத்துக்களை மூட்டை கட்டுவதை பார்த்து ஆபிரகாமிடம், ஆபிரகாம், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டால் அவர் எனக்கு தெரியாது என்பார். இது யாருடைய யோசனை என்று கேட்டால் அவர் தேவன் என்னிடம் பேசினார் என்று சொல்வார். Which God? Didn't God reveal who this God was? It was simply faith. Even in our lives, when we begin our Christian journey, we don't know fully God either. எந்த தேவன், இந்த தேவன் யார் என்று தேவன் வெளிப்படுத்தவில்லையா? அது வெறும் விசுவாசம் மட்டுமே. நமது வாழ்விலும் கூட நாம் நம்முடைய கிறிஸ்தவ பயணத்தை தொடங்கிய போது நாம் தேவனை முழுமையாக அறிந்திருந்தோமா? நிச்சயமாக இருந்திருக்காது. முழுமையாக அறிந்திருக்க முடியாது. But it is through the assurance that the Holy Spirit gives to our souls, through the scriptures about the true God, and that we decide to follow Him. It is on that journey that we come to know God even better. ஆனால் இந்த உண்மையான தேவனை பற்றி தேவனுடைய ஆவியானவர் வேத வசனங்களின் மூலம் நம் ஆத்மாவுக்கு கொடுக்கும் உறுதிப்பாட்டினால்தான் நாம் அவரை பின்பற்ற முடிவு செய்கிறோம். இந்த பயணத்தில் தான், வாழ்க்கை பயணத்தில் தான் நாம் தேவனை படிப்படியாக முழுவதும் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. In Genesis 12:1, the Lord said to Abraham, leave your country, your people, and your father's household, and go to the land I will show you. Setting out and going forth is an universal requirement of disciples. ஆதியாம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். புறப்பட்டு செல்வது என்பது சீஷத்துவத்தின் ஒரு உலகளாவிய தேவையாகும். Abraham is a model and symbol of our faith. We are called to leave everything behind and follow God. ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு முன்மாதிரியாகவும் அடையாளமாகவும் இருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் விட்டு தேவனை பின்பற்றுமாறு அழைக்கப்பட்டிருக்கிறோம். In reality, the journey began when Abraham and his father Terah left Ur of the Chaldeans. உண்மையில் அந்த பயணம் ஆபிரகாமும் அவருடைய தகப்பன் தேராகும் கல்தேரின் ஊரை விட்டு புறப்பட்ட போதே தொடங்கிற்று. For we have already seen in Genesis 11:31 that Terah took his son Abram, his grandson Lot, son of Haran, and his daughter-in-law Sarai, the wife of his son Abram, and together they set out from Ur of Chaldeans to go to the Canaan. But when they came to Haran, they settled there. ஏனெனில் நாம் ஆதியாகமம் 11:31 தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானின் குமாரனும் தன் பேரனுமாகிய லோத்தையும் தன் குமாரனாகிய ஆபிராமின் மனைவியாகிய சாராயையும் அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு போகும்படி கல்தேரின் ஊர் பட்டணத்தை விட்டு புறப்பட்டார்கள். ஆனால் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே குடியேறினார்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். So, the call and the journey began in Ur of Chaldeans itself. Now in Genesis 12, God tells Abram in Haran, begin the journey, your father has died, and now it is the time for you to move forward. ஆகவே அந்த அழைப்பும் பயணமும் கல்தேரின் ஊர் என்ற பட்டணத்திலே தொடங்கிவிட்டது. இருந்தாலும் இப்போது ஆதியாகமம் 12 ஆரான் என்ற இடத்திலே தேவன் ஆபிராமிடம், நீ பயணத்தை தொடங்கு,
உன் தகப்பன் இறந்து விட்டார், இப்போது நீ முன்னேறி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். இன் Genesis 12:1, the Lord said to Abram, leave your country, your people and your father's house and go to the land I will show you. ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். Notice all the emphasis and details in this command. Leave your country, leave your people, and leave your father's household, and go to the land that I will show you. 4 parts are this in command. இந்த அழைப்பில் உள்ள 4 கூறுகளையும் விளக்கத்தையும் கவனிக்க வேண்டும். உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. 3, 4வது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. This is a literary device used to show us the importance of this event. இது இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை நமக்கு காட்ட பயன்படுத்தப்படும் ஒரு இலக்கிய உத்தியாக உள்ளது. Here we must note one thing. God said this to Abraham when he was 75 years old. He commanded Abraham to go to a place that he had not yet specified to him. இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமிடம் அவருடைய வாழ்வின் 75ஆம் வயதில் இதை கூறினார். அவர் இன்னும் தாம் அவரிடம் குறிப்பிடாத ஒரு இடத்துக்கு செல்லும்படி ஆபிரகாமிடம் கட்டளையிட்டார். This is how God calls us. Following God is not a one-time event. Even at the end of his life, in Genesis 22, Abraham had to walk by faith and pay a price for his discipleship. God's call does not give the complete plan at the outset itself, in the beginning itself. தேவன் அழைப்பது இப்படித்தான். தேவனை பின்பற்றுவது என்பது ஒரு முறை நடக்கும் நிகழ்வு அல்ல. ஆதியாகமம் 22 தன் வாழ்வின் முடிவில் கூட ஆபிரகாம் விசுவாசத்தால் நடக்க வேண்டியிருந்தது. சீஷத்துவத்திற்காக ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. தேவனுடைய அழைப்பு ஆரம்பத்திலேயே ஒரு முழு வரைபடத்தை மனத்தில் கொடுப்பது கிடையாது. When I joined in Bible college in 1994, I entered with the thought that I would learn the Bible well and live as a true Christian, but that I wouldn't engage in ministry work, that it was not something that I cannot do. 1994ஆம் ஆண்டில் நான் வேதாகம கல்லூரியில் சேர்ந்து படிக்க தொடங்கிய போது என்னுடைய நினைவு என்னவாக இருந்தது என்றால், வேதாகமத்தை நன்கு கற்றுக்கொண்டு ஒரு உண்மை கிறிஸ்தவனாக வாழலாம், ஆனால் ஊழியத்திலாம் ஈடுபட முடியாது, அதெல்லாம் நம்மால் செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு தான் கல்லூரி அடியெடுத்து வைத்தேன். But as the days went by, I came to understand God's calling. God gradually elevated me in my ministry work. After completing my studies, I received Bible studies. I received the opportunity to teach at the same Bible college. ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் தேவனுடைய அழைப்பை உணர்ந்தவனானேன். தேவன் படிப்படியாக ஊழிய வாழ்வில் என்னை உயர்த்தினார். வேதாகம கல்லூரியில் படித்து முடித்த பின் அதே வேதாகம கல்லூரியில் போதிக்கும் வாய்ப்பை பெற்றேன். I started church congregations in 2 locations of our local town Dindigul and have been continuously preaching for the past 30 years. God gave me the opportunity. 2 இடங்களில் சபை குழுமங்களை தொடங்கி கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து பிரசங்கித்து வருகிறேன். God gave me the opportunity to translate the English magazine Truth for Today into Tamil. தேவன் இன்றைக்கான சத்தியம் என்ற ஆங்கில பத்திரிகையை தமிழில் மொழிபெயர்க்கும் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். Until 2008, God gave His grace for me to translate 150 magazines through this work. 2008ஆம் ஆண்டு வரையில் இந்த பணியில் 150 இதழ்களை மொழிபெயர்க்கும் வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தார். After that, God also granted me the opportunity for a secular teaching job. After retiring in 2018, I voluntarily started writing commentaries on biblical books. அதன் பிறகு உலகப்பிரகாரம் ஆசிரியர் பணி வாய்ப்பையும் தேவன் எனக்கு அளினார்.
நான் படித்த பள்ளியிலேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சுவாக்கியத்தை கொடுத்தார். 2018ஆம் ஆண்டில் பணி ஓய்வு பெற்றதும் இப்பொழுது 2018ஆம் ஆண்டிலிருந்து வேதாகம புத்தகங்களுக்கு விளக்க உரை எழுதும் பணியை நான் தன்னார்வமாக தொடங்கினேன். So far, I have completed commentaries on the Gospel of Luke and the book of Daniel. இதுவரையில் லூக்கா நற்செய்தி, தானியேலின் புத்தகம் ஆகிய 2 புத்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதி முடித்துள்ளேன். Now I am writing my commentary on the Song of Solomon. இப்பொழுது உன்னத பாட்டு என்ற புத்தகத்துக்கு எனது விளக்க உரையை எழுதி கொண்டிருக்கிறேன். I have also started writing a course on the history of kings of Israel. அத்துடன் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வரலாறு என்ற பாடத்தையும் எழுத தொடங்கியுள்ளேன். I have realized that God is gradually implementing His plans in my life. For the past 28 weeks, God has given me the grace to be involved in the ministry through Ignite Radio, through brothers Thunder Kirk, brother David and brother Williams. தேவன் படிப்படியாக என் வாழ்வில் தமது திட்டங்களை செயல்படுத்தி வருவதை உணர்ந்துள்ளேன். கடந்த 28 வாரங்களாக இக்னைட் வானொலி மூலம் இந்த பிரசங்க ஊழியத்தில் ஈடுபட தேவன் தண்டர் கிர்க், சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் வில்லியம்ஸ் ஆகியோர் மூலமாக எனக்கு கிருபை அளித்துள்ளார். I never even imagined I would do all these things back in 1995. இவைகளெல்லாம் நான் செய்வேன் என்று 1995ஆம் ஆண்டில் நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. பட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் கண்டினியூஸ்லி யூசிங் மீ இன் இஸ் மினிஸ்ட்ரி. ஆனால் தேவன் என்னை அவரது ஊழியத்தில் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதற்காக அவருக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஐ firmly believe that God will do even greater things through me in future. இனியும் தேவன் என்னை கொண்டு எதிர்காலங்களில் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். This is how God gradually reveals the ministries He wants us to do in our lives. இவ்வாறு தான் தேவன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் படிப்படியாக நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களை வெளிப்படுத்துகிறார். He does not reveal everything to us from the start itself. This is how God worked in Abraham's life. முதல்லையே அவர் எல்லாவற்றையும் நமக்கு தெரியப்படுத்துவதில்லை. ஆபிரகாம் வாழ்வில் தேவன் இவ்வாறு தான் செயல்பட்டார். We must follow him throughout our lives. Then he will show us the way and set us upon a high rock. நாம் அவரை நமது வாழ்க்கையின் வழிநெடுக பின்பற்ற வேண்டும். அப்போது அவர் நமக்கு அந்த இடத்தை காட்டுவார், நம்மை உயர்ந்த கன்மலையின் மீது நிறுத்துவார். Sometimes God tells us to act directly. At other times, God changes our circumstances and brings about a change in our lives. All of us here are following God, but we don't know anything about our next day. சில நேரங்களில் தேவன் நம்மிடம் நேரடியாக செயல்பட சொல்லுகிறார். மற்ற நேரங்களில் தேவன் நம்முடைய சூழ்நிலையை மாற்றி நம் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இங்குள்ள நாம் யாவருமே தேவனை பின்பற்றுவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமது அடுத்த நாள் என்னவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. Circumstances may be very dark. Circumstances may seem very dark. And the things are changing around us. சூழ்நிலை மிகவும் இரண்டதாக தோன்றலாம். நம்மை சுற்றி விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். But God is telling us to act by faith. ஆனால் தேவன் நம்மிடத்திலே விசுவாசனாய் செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார். This is what Jesus Christ said. He will take care of our tomorrow. That's what Jesus Christ said. அவர் நமது அடுத்த நாளை பற்றி கவனித்துக் கொள்வார். இதையே இயேசு கிறிஸ்துவும் கூறினார். Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for this day is its own trouble. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று இயேசு கிறிஸ்து உரைத்தார். God's call in Abraham's life. First, leave your country.
ஆபிரகாமின் வாழ்வில் தேவனுடைய அழைப்பு. ஒன்று, உன் தேசத்தை விட்டு புறப்படு. ஆபிரகாம் லீவ் த ஃபெமிலியர் என்விரான்மெண்ட் he was in. ஆபிரகாமே, உனக்கு பழக்கமான சூழலை விட்டு புறப்படு. ஹாரான் is located in the southeastern part of modern day Turkey. There Abraham was living in a very prosperous world. The city has been inhabited by people from 1000 years before Abraham's time until the present day. ஆரான் நவீன கால துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. அங்கே ஆபிரகாம் மிக மகிழ்ச்சியான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த நகரம் ஆபிரகாமுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தற்போதைய காலம் வரை மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இட்ஸ் வெல் வாட்டர்ட் அண்ட் ஹேபிட்டபிள் பிளேஸ். They had invented the writing system even in those times. அங்கு அது நீர்வளமிக்க நல்ல குடியிருக்க மிகுந்த ஒரு அருமையான இடமாக இருந்தது. அவர்கள் அந்த காலத்திலே எழுத்து முறைகளை கண்டுபிடித்திருந்தார்கள். Historians say that there was a library in Haran containing 2000 inscription. ஆரானில் 2000 கல்வெட்டுகளை கொண்ட ஒரு நூலகம் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். They had a comprehensive understanding of astronomy and mathematics. அவர்கள் வானியல் மற்றும் கணிதம் பற்றிய ஒரு விரிவான புரிந்து கொள்ளுதலை கொண்டிருந்தார்கள். They were ones who invented wheels and arches. சக்கரங்களையும் வளைவுகளையும் கண்டுபிடித்தவர்கள் அவர்கள்தான். The pottery industry originated from them. மட்பாண்ட தொழில் அவர்களிடம்தான் தொடங்கியது. The pyramids in Egypt were built about 500 years before Abraham. Abraham came from a developed world at that time. ஆபிரகாமுக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தில் பிரமிடுகள் கட்டப்பட்டிருந்தன. ஆபிரகாம் அப்போது ஒரு வளர்ந்த உலகத்திலிருந்து வந்தவர். The mountains and valleys in Haran were green, well watered and densely populated. ஆரானில் உள்ள மலைகளும் பள்ளத்தாக்குகளும் பசுமையாகவும் நீர்வளமிக்கதாகவும் மக்களால் நன்கு நிரம்பியதாகவும் இருந்தன. ஆரான் was the commercial capital of the world. They even imported goods from India. Aran was the pinnacle of an ancient civilization. ஆரான் உலகத்தின் வர்த்தகத்தின் தலைநகராக இருந்தது. இன்றைக்கி நியூயார்க்கை சொல்கிறாங்களே கமர்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அவர்கள் இந்தியாவிலிருந்தும் கூட பொருட்களை இறக்குமதி செய்திருந்தார்கள். ஆரான் ஒரு பண்டைய நாகரிகத்தின் உச்சமாக இருந்தது. Abraham was told that to leave his own country. He was told to go to Canaan. It was like going from a highly developed world to a country where there were no literate people. ஆபிரகாம் தன் சொந்த நாட்டை விட்டு வெளியேறும்படி சொல்லப்பட்டார். அவர் கானானுக்கு செல்லும்படி சொல்லப்பட்டார். அது மிகவும் வளர்ந்த உலகத்திலிருந்து எழுத்தறிவு பெற்ற மனிதர்களே இல்லாத ஒரு நாட்டுக்கு செல்வது போல் இருந்தது. It's like God asking us to move from the city of Bangalore to the Western Ghats. No electricity, no concrete houses, no internet, no mobile or landline phones. அது தேவன் நம்மை ஒருவேளை பெங்களூர் நகரத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு செல்லும்படியாக கேட்பது போன்றது. அங்கு மின்சாரம் இல்லை, கான்கிரீட் வீடுகள் இல்லை, இணையம் இல்லை, மொபைல் அல்லது தரவை தொலைபேசிகள் கூட இல்லை. In Haran, there were houses in the city, but look at the journey he undertook to Canaan. ஆரானில் நகரங்களில் வீடுகள் இருந்தன, ஆனால் கானானுக்கு அவர் மேற்கொண்ட பயணத்தை பாருங்கள். லீவ் யுவர் பீப்புள். நெக்ஸ்ட் லீவ் யுவர் பீப்புள் அண்ட் யுவர் கிண்டர். அடுத்தது உன் ஜனங்களை விட்டுவிடு, உன் இனத்தையும் விட்டுவிடு. Abraham did not just leave his country. He was asked to leave his roots. He was asked to leave not only the geography and his environment, but also his people. All his natural relationships were going to be severed. ஆபிரகாம் தன் நாட்டை விட்டு மட்டும் செல்லவில்லை, அவர் தன் வேர்களை விட்டு விடும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார். புவியியல் மற்றும் அவரது சூழல் மட்டுமல்ல,
அவர் தன் ஜனங்களையும் விட்டுவிடும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார். அவரது இயற்கையான எல்லா உறவுகளும் இல்லாமல் போகின்றன. சாராய் மீன்ஸ் princess. She may have been belonged to a noble royal family. In Genesis 23:6, the Hittites called Abraham a prince. Let us look at the verse. சாரா என்றால் இளவரசி என்று பொருள். அவள் ஒரு உன்னதமான குடும்பமான அரச குடும்பத்தை சேர்ந்தவளாய் இருக்கலாம். ஆதியாகமம் 23:5 ஏத்தியர்கள் ஆபிரகாமை இளவரசன் என்று அழைத்தார்கள். அந்த வசனத்தை கவனிப்போம். Genesis 23:5-6 we read. And the sons of Heth answered Abraham, saying to him, Hear us, my lord, you are a mighty prince among us. Bury your dead in the choicest of your burial place. None of us will withhold from you his burial place, that you may bury your dead. அவருக்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாம் பிரதித்திரமாக, எங்கள் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதில் பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் அந்த தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். Abraham and Sarah had very good connections with the people and the community. ஆபிரகாமும் சாராயும் தங்கள் மக்களுடனும் தாங்கள் வாழ்ந்த சமூகத்தில் இருந்த மக்களுடனும் சமூகத்துடனும் மிகவும் நல்ல தொடர்புகளை கொண்டிருந்தார்கள். They were all from royal lineage. அவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். They could gain a lot by staying in Haran. அவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆரானில் தங்கியிருப்பதன் மூலமாக அவர்கள் நிறைய ஆதாயம் அடைய முடியும். This is the sacrifice God asked of Abraham. From being of the upper class to being of no class. From being someone to being nobody. From a familiar place to the unknown territory. தேவன் ஆபிரகாமுடைய கேட்டது இதைத்தான். உயர்ந்த வகுப்பினராக இருந்ததிலிருந்து எந்த வகுப்புமே இல்லாதவராக அவர் மாற வேண்டும். யாரோ ஒருவராக இருந்ததிலிருந்து யாருமே இல்லாதவராக மாற வேண்டும். பரிச்சயமான இடத்திலிருந்து அறியப்படாத பகுதிக்கு செல்பவராக அவர் ஆக வேண்டும். நெக்ஸ்ட் கம்ஸ் depart from your family and your father's house. அடுத்து வருகிறது, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. This is the highest price of discipleship. Separation from family. சீஷத்துவத்தின் மிக உயர்ந்த விலை இதுதான். அதாவது குடும்பத்தை விட்டு பிரிவது. Abraham and Sarai had already experienced some involuntary family separations. ஆபிரகாம் மற்றும் சாராய்க்கு சில தன்னிச்சையான குடும்ப பிரிவுகள் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தன. என்ன, வாட் ஆர் தே? Abraham had suffered a loss in family while still in Ur. His brother Haran had died and he had to take responsibility for his brother's son Lot. ஊர் பட்டணத்திலேயே ஆபிரகாமுக்கு குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டிருந்தது. அவருடைய சகோதரன் ஹாரான் இறந்திருந்தார். மேலும் அவர் தன் சகோதரனின் மகனான லோத்தின் பொறுப்பையும் ஏற்க வேண்டியிருந்தது. லோத்தை வளர்க்கும் பொறுப்பையும் ஏற்க வேண்டியிருந்தது. When they reached Haran, Abraham's father Terah died. Usually a death in the family creates a stronger bond. It provides support for people. But now, after his father Terah's death, God asked him to leave all his relatives behind. Think it about how it will be. அவர்கள் ஆரானுக்கு சென்ற போது ஆபிரகாம் தந்தையான தேராக இறந்து போனார். பொதுவாக குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழும்போது உறவினர்களுக்குள் அதிக பிணைப்பு ஏற்படுகிறது. அது மக்களுக்கு ஆதரவை அளிக்கிறது. ஆனால் இப்போது ஆபிரகாமுடைய தந்தை தேராக இறந்த பிற்பாடு எல்லா உறவுகளையும் விட்டு வெளியேறும்படி தேவன் அவரிடம் கேட்டார். இது எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்க்கணும். நிச்சயமாக அது ரொம்ப ஆபிரகாமுக்கு வலியை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். Notice, brothers and sisters, God is acting here as a powerful force, preventing a comfortable worldly life. God is the one who shakes up us
shake us up when life seems to be going well and smoothly. Why such high praise for following him? கவனிகள் சகோதர சகோதரிகளே, தேவன் இங்கே உலக பிராணான ஒரு நல்ல ஆறுதல் தரும் வாழ்க்கையை தடுக்கும் ஒரு மாபெரும் சக்தியாக செயல்படுகிறார். வாழ்க்கை சிறப்பாகவும் சீராகவும் போய்கொண்டிருப்பதாக தோன்றும் போதே நம்மை தட்டி எழுப்புவார். தேவன் தான் அதை செய்ய முடியும். பின்பற்றுவதற்கு ஏன் இவ்வளவு பெரிய விலை? Why does God ask for us all this in our lives? Is God's intervention in our life mean to punish us or to protect us? Is it to take away our worldly comforts or to prepare for us a far greater eternal comfort? Are you facing obstacles in your life? Remember that God is in need. நம் வாழ்வில் தேவன் ஏன் இதையெல்லாம் கேட்கிறார்? தேவன் நம் வாழ்வில் இடையிடுவது நம்மை தண்டிப்பதற்காகவா அல்லது நம்மை பாதுகாப்பதற்காகவா? நம்முடைய சரீர சுகங்களை நம்மிடமிருந்து பறிப்பதற்காகவா அல்லது அதுக்கு பதிலாக மிகச்சிறந்த நித்திய ஆறுதலுக்காக நம்மை தயார்படுத்துவதற்காகவா? உங்கள் வாழ்வில் தடைகளை சந்திக்கிறீர்களா? தேவன் அதில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். God calls us to let go of our grip on worldly things. God calls us to let go of our grip on worldly things. One of the greater things God does through his calling is to make us lose our hold on the things of this world. உலக காரியங்களின் மீதான பிடிப்பை நாம் இழப்பதற்காகவே தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் தமது அழைப்பின் மூலம் செய்யும் ஒரு சிறந்த விஷயம் இந்த உலக காரியங்கள் மீதான நமது பிடியை இழக்கச் செய்வதுதான். God called Abraham to protect him from the sin of idolatry. விக்கிரகாராதனை பாவத்திலிருந்து ஆபிரகாமை பாதுகாப்பதற்காகவே தேவன் அவரை அழைத்தார். In Abraham's case, God considered it best for him to leave his country, his people and his father's house. ஆபிரகாமின் விஷயத்தில் அவர் தன் சொந்த நாட்டை விட்டு, தம்முடைய ஜனங்களை விட்டு, தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறுவது அவருக்கு சிறந்த விஷயம் என்று தேவன் கருதினார். Because it meant breaking the bonds of security, friends, family and country that had kept Abraham bound his family's idolater practices. ஏனென்றால் இது குடும்பத்தின் விக்கிரகாராதனை பழக்கத்திலிருந்து ஆபிரகாமை முடக்கி வைத்திருந்த பாதுகாப்பு, நண்பர்கள், குடும்பம் மற்றும் நாடு ஆகியவற்றின் பிணைப்பை உடைப்பதாக இருந்தது. அந்த பிணைப்பு இருக்க போய் தான் அங்கு விக்கிரகாராதனை ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த பூரா உடைச்சி எறியணுங்கிறதுக்காக தான் ஆபிரகாமை தேவன் இவ்வாறு அழைக்கிறார். உன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியே வந்துரு அப்படின்ட்டு. இன் ஜோஷுவா 24:2 and 3 verses, we read like this. Joshua said to all the people, "This is what the Lord, the God of Israel says. Long, long ago, your ancestors, including Terah, the father of Abram and Nahor, lived beyond the Euphrates River and worshipped other gods. But I took your father Abram from that land beyond the Euphrates and led him throughout the Canaan and gave him many descendants." யோசுவா 24:2-3 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். யோசுவா எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமின் தகப்பனான தேராகும் நாகோரும், ஆபிராம் நாகோரின் தகப்பனாகிய தேராகும் ஐப்ராத் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்து வேறே தேவர்களை சேவித்து வந்தார்கள். நான் உங்கள் பிதாவாகிய ஆபிராமை ஐப்ராத் நதிக்கு அப்புறத்திலிருந்து அந்த தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் உலாவும்படி செய்து அவனுக்கு அநேக சந்ததியை கொடுத்தேன் என்றார். The implication here is that God led Abraham away from his people and country to protect him from the sin of idolatry, to cause him to abandon those idols and to deliver him from the past temptations and the company that influenced him to live a life of idolatry. இங்கே இதன் உட்கருத்து என்னவென்றால், தேவன் ஆபிரகாமை அவருடைய ஜனங்களிடமிருந்தும் நாட்டிலிருந்து வெளியே அழைத்து சென்றது
அவரை விக்கிரகங்களின் பாவத்திலிருந்து காப்பதற்காகவும் அந்த விக்கிரகங்களை கைவிடுவதற்காகவும் கடந்த கால சோதனைகளிலிருந்தும் விக்கிரகனை வாழ்க்கையை வாழ அவனை தூண்டிய அவனுடைய சகவாச குழுவில் இருந்தும் அவனை விடுவிப்பதற்காகத்தான். பைபிள் சேஸ் in 1 Corinthians 15:33, do not be misled, bad company corrupts good character. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதாகம் கூறுகிறது. 1 Corinthians 15:33. Therefore, behind this departure from the place, there may be a redemptive act of deliverance from idolatry. எனவே இந்த இடத்தை வெளியேறின் பின்னணியில் விக்கிரகத்திலிருந்து மீட்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம். ஆபிரகாமை விக்கிரகத்திலிருந்து மீட்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம். In his wisdom, God touches our circumstances and brings us about the change so that we lose our grip in the worldly things and trust him alone. தம்முடைய ஞானத்தினால் கடவுள் தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை தொட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அதனால் நாம் உலக காரியங்களின் மீதான பிடிப்பை இழந்து அவரை மட்டுமே நம்புவோம். God calls us that we may learn faith. God said, go to the land I will show to you. You set out. You are going to an unknown territory without a map. This is a path to either disaster or faith. God calls you to walk by faith. நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்காகவே தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். உடனே நீங்கள் புறப்பட்டு செல்கிறீர்கள். வரைபடம் இல்லாமல் அறியப்படாத பகுதிக்குள் செல்லுகிறோம். இது பேரழிவிற்கான அல்லது விசுவாசத்திற்கான ஒரு பாதையாக இருக்கும். நாம் விசுவாசத்தில் நடக்கும்படியாகவே தேவன் இவ்வாறு அழைக்கிறார். The calling of Abraham here is a foreshadowing of the experience the Israelites will later have in Exodus. இங்கே ஆபிரகாம் அழைக்கப்படுவது போல இஸ்ரவேலர் பின்னர் யாத்ராமத்தில் பெறவிருந்த அனுபவத்திற்கு ஒரு முன்னடையாளமாக இது இருக்கிறது. Moses wrote for this for his generation. They could relate to their own experience of leaving Egypt. மோசே இதை தன் தலைமுறைகளுக்காக எழுதினார். இதை அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய தங்கள் சொந்த அனுபவத்துடன் தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். அங்கே எகிப்திலே they were in Egypt. They lived for 400 years and went into the wilderness towards the promised land. அங்கே எகிப்திலே 400 ஆண்டுகளாக தாங்கள் இருந்த எகிப்தின் வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி வனாந்திரத்துக்கு யாத்திரையாக சென்றார்கள். Just as Abraham built altars when God appeared to him in Bethel and Shechem, the God of Israel was going to make a covenant with them at Mount Sinai. They had to walk the promised land by sight, not by sight, by faith. பெத்தேலிலும் சீக்கேமிலும் தேவன் ஆபிரகாமுக்கு தோன்றிய போது அவன் பலிபீடங்களை கட்டியது போலவே இஸ்ரவேல் தேவன் சீனாய் மலையில் அவருடன் உடன்படிக்கை செய்ய போகிறார். அவர்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு தரிசனத்தான் அல்ல, விசுவாசனாலேயே நடக்க வேண்டும். Go to the land that I will show to you. God was yet to show Abraham which country he should go. Abraham had to leave his permanent dwelling in the city of Haran and to move a life like that of a stranger, a pilgrim. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆபிரகாம் எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை இனிமேல் தேவன் காண்பிக்க இருந்தார். ஆபிரகாம் ஆரான் நகரத்தில் தான் தங்கியிருந்த நிரந்தரமான குடியிருப்பை விட்டுவிட்டு ஒரு அந்நியனை போன்ற ஒரு யாத்திரையை போன்ற ஒரு வாழ்க்கைக்கு மாற வேண்டியிருந்தது. The New Testament tells us about this like this. Hebrews 11:8-10. இதை பற்றி புதிய ஏற்பாடு பின்வரமாக நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 8-10 வசனத்தில், By faith Abraham, when called to go to a place he was later to receive as his inheritance, obeyed and went, even though he did not know where he was going. By faith he made his home in the promised land like a stranger in foreign country. He lived in tents as did Isaac and Jacob, who were heirs with him of the same promise. For he was looking forward to the city of foundation, whose architect and builder is God. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பிறப்போகிற தேசத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது
கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமலே போனான். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அந்நிய தேசத்தில் குடியிருக்கிறது போல குடியிருந்து அதே வாக்குத்தத்தத்துக்கு தன்னுடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் வாசம் பண்ணினான். ஏனெனில் தேவன் தாமே தேவனாலே கட்டி உண்டாக்கப்பட்ட அஸ்திவாரமுள்ள ஒரு நகரத்தை அவன் எதிர்பார்த்திருந்தான். With this, we conclude this week Bible study on the study of the topic of rooted in His word. We analyzed only Genesis 12 verse 1. Next verses we will see in the next week. அவருடைய வசனத்தில் வேறொன்று தலைப்பிலான இந்த வாரத்துக்கான வேதாம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மட்டும் ஆராய்ந்திருக்கிறோம். இன்று இதை நாம் அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் தொடங்குவோம். We will, if it is Lord's will, we will continue our study in Genesis chapter 12 from verse 2 in the next week on the same day at the same time. My heartful thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பு பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent works and broadcasting program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் அன்பான சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. May Lord bless us until next week we meet here. அடுத்த வாரம் நாம் இங்கே சந்திக்கும் வரை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே. Thank you brothers and sisters.